ஏன் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் லெட்டர்ஸ் எல்லாம் கர்வியா இருக்கு? ஏன் இங்கிலீஷ் கிரீக் லெட்டர்ஸ் எல்லாம் ஷார்ப்பா இருக்குன்னு தெரியுமா? அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்கூப்பை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கிலீஷ் கிரீக் மாதிரியான லாங்குவேஜோட லெட்டர்ஸ் எல்லாம் கல்வெட்டுகள்லயும் பில்டிங்ஸ்லயும் செதுக்குனாங்க. அதுக்கப்புறம் பேப்பர்ல லெட்டர்ஸை பெயிண்ட் மூலமா எழுதுனாங்க. சோ இந்த மோட் ஆஃப் கார்விங்ஸ் அண்ட் ரைட்டிங்ல கர்வியா லெட்டர்ஸ் மேக் பண்றது கஷ்டம். அதனாலதான் இங்கிலீஷ் கிரீக் மாதிரியான லாங்குவேஜோட லெட்டர்ஸ் ஷார்ப்பாவும் ஆங்குலராவும் இருக்கு. இதுவே நம்ம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் பனை ஓலைய பாயில் பண்ணி காய வச்சு அதுல எழுதுனாங்க. இப்படி எழுதும்போது ஷார்ப்பான லெட்டர்ஸ் எழுதுனா பனை ஓலையில ஓட்ட விழுந்து டேமேஜ் ஆயிடும். பெயிண்ட், இங்க் இதெல்லாம் பனை ஓலையில அப்சார்ப் ஆகாதுங்கிறதுனால எழுத்தாணியில செதுக்கிட்டு அதுக்கப்புறம் சார்கோல்ல எண்ணெயை சேர்த்து எழுத்துக்கள் நல்லா தெரியறதுக்காக அது மேல பூசிடுவாங்க. இதனாலதான் நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் கர்வியா இருக்கு. ஆனா நார்த் இந்தியன் ரீஜியன்ல இருக்கிற இலைகள் திக்கா இருந்ததுனால சான்ஸ்கிரிட் மாதிரியான லாங்குவேஜஸ் ஷார்ப்பா எழுத முடிஞ்சது. அதனாலதான் நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாம் ஷார்ப்பாவும் கர்வியாவும் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ ஷேர் பண்ணுங்க.